ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம எக்ஸசைஸ் 3.4ல தேர்டில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். இது பார்க்க தான்ப்பா ரொம்ப ஏதோ டஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும். பாருங்க, கொஸ்டின்லேயே அவங்களே இந்த ஐடென்டிட்டி இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்க சொல்லிட்டாங்க. சரியா? ஒன்றும் இல்லைங்க பார், இதை ரெண்டுத்தை மட்டும் பார்த்தீங்கனாலே நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? 64ன்றது எதோட கியூபு? 4ஓட கியூபா? அப்போ இந்த 64 எப்படி எழுதலாம்? 4 கியூப் அப்படின்னு எழுதலாமா? இங்கே எக்ஸ் கியூபா அப்படியே எழுதிக்கங்க. சரியா? அடுத்தது ப்ளஸ் 144 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 108 எக்ஸ், இதெல்லாம் அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்தது 27 எதோட கியூபு? 3ஓட கியூபா? இப்போ சொல்யூஷன் போட்டுட்டு அடுத்தது இங்கேயும் கியூப் இருக்கு, இங்கேயும் கியூப் இருக்கா? ஸோ அப்போ இந்த கியூபை நான் காமனாக வெளியே எடுத்துடலாமா? ப்ளஸ் 44 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 108 எக்ஸ் ப்ளஸ் 3 கியூபா? இப்போ இந்த ஐடென்டிட்டியில ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்னது? ஏ கியூப். செகண்ட் இருக்கிற என்னது? பி கியூப். ஆமாவா? அப்போ ஏ இருக்க வேண்டிய இடத்துல நான் அந்த ஐடென்டிட்டி இங்க எழுதுறேன். ஏ கியூப் பிளஸ் 3a ஸ்கொயர் பி பிளஸ் 3ab ஸ்கொயர் பிளஸ் பி கியூப். ஆமாவா? ஏ இருக்க வேண்டிய பி இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு? ஐடென்டிட்டின்னு எழுதிக்கங்க. பி இருக்க வேண்டியது இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி த ஹோல் கியூப். ஏ இருக்க வேண்டிய இடத்துல எனக்கு என்ன இருக்கு? நல்லா பாருங்க, 4 மட்டும் இல்லை, 4x இருக்கு. நிறைய பேர் 4ன்னு இருப்பீங்க. பி இருக்க வேண்டிய இடத்துல 3 இருக்கு. ஆமாவா? இந்த சைடு எப்படி இருக்கு? ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த இடத்துல ஏ இருக்க வேண்டிய இடத்துல 4x சப்ஸ்டியூட் பண்ணுங்க, பி இருக்க வேண்டிய இடத்துல 3 போடுங்க. அதுதான் உங்களோட ஆன்சரே. ஏ இருக்க வேண்டிய இடத்துல 4x பிளஸ் பி இருக்க வேண்டிய இடத்துல 3 த ஹோல் கியூப். இதுதான்ப்பா ஆன்சர். ஸோ இந்த மாதிரி சம்ஸுக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டத்தை பார்த்தாலே ஆன்சரை பிடிச்சிடலாம். ஓகே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆன்லைன் டியூஷன்ஸ் போயிட்டு இருக்குப்பா, ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தமிழில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.